அழகியன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஸ்டைலில் ஒரு சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் முழுக்க பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அதில் 3/4 கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேன். 2 ஏலக்காவும் சேர்த்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 சிட்டிகை உப்பு சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டுட்டேன். இந்த அரிசியும் பருப்பும் அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். நம்ம ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் இது. 2 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், சரியான பதத்தில் வெந்திருக்கு. தேவையான அளவு வெல்லத்தை நான் பொடி செய்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கிட்டேன். வெல்லத்தை அப்படியே நான் சேர்க்க மாட்டேன், ஏன்னா தூசு பொடி மணல்லாம் இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தோடு சேர்த்து 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வெல்லமும் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எப்போயும் கொஞ்சம் நீர்க்காக இருந்தால் தான் நல்லது. இப்போ நம்ம நெய் சேர்த்து முந்திரி காஞ்ச திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். சிலர் சக்கரை பொங்கல் செய்யும் பொழுது பால்லாம் சேர்த்துப்பாங்க, நான் பால் சேர்க்கல. துருவின தேங்காவை அதே நெய்யிலே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கலில் கலந்துக்கலாம். எப்பயுமே சக்கரை பொங்கல் கொஞ்சம் நீர்க்காக செஞ்சோம்னா அது சூடு குறைய குறைய இறுகிடும். அப்போ சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாடு சாப்பிட்ற போல் இதை சாப்பிட மாட்டோம். அதனால் நல்லா சுவையாக செஞ்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகியன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.